ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 15 விஐபிகள் பிடியில இவரோட நடிகைகள் அப்படின்னு அதிர்ச்சி தகவல் வெளிவந்திருக்கு. அனைவருமே பெரும் எதிர்பார்க்கப்பட்ட நீதிபதி ஹேமா கமிட்டி அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இதை அடுத்து தான் மலையாள சினிமாவில் பெரும் பரபரப்பும் சலசலப்பும் ஏற்பட்டிருக்கு. சரி, என்னதான் நடந்தது அப்படின்னு பார்க்கலாம். 2017ஆம் ஆண்டு முன்னணி நடிகை ஒருத்தர் கடத்தப்பட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டாரு. தொடர்பான வழக்கில் முன்னணி நடிகர் திலீப் கைது செய்யப்பட்டாரு. இவரோட மேலும் 9 பேர் கைது செய்யப்பட்டாங்க. இந்த வழக்கு கேரளாவில் இன்னும் நடந்துட்டு வருது. முக்கியமா இந்த சம்பவத்துக்கு பிறகு மலையாள சினிமா துறையில சம்பந்தப்பட்ட பெண்கள் மீதான வன்கொடுமைகள் நிறைய நடப்பதா சொல்லப்படுது. இந்த தகவல் எல்லாம் வெளிவந்த பிறகு கேரள நடிகைகள் சினிமா துறையில் இருந்து இருக்கிற பெண்களுடைய நிலை குறித்து தொழில்நுட்ப கலைஞர்கள் சந்திக்கும் பாலியல் பிரச்சனை குறித்து விசாரிச்சு அறிக்கை வழங்கணும் அப்படின்னு நீதிபதி ஹேமா தெரிவிச்சிருந்தாரு. ஆனாலும் இது பத்தி பரபரப்பா அங்கிருந்து தகவல் திரட்டப்பட்டது. முக்கியம் பாத்தீங்கன்னா பாலியல் துன்புறுத்தல் மற்றும் பாலியல் சமத்துவம் பற்றி ஆய்வு செய்யவே இந்த ஹேமா கமிட்டி அமைக்கப்பட்டது. இதையடுத்து தான் கடந்த 2019 டிசம்பர் மாதமே இந்த குழுவானது தனது அறிக்கையை கொடுத்தது, சமர்ப்பிச்சது. ஆனாலும் கேரள அரசு அதை வெளியிடாமே வச்சிருந்தது. இந்த அறிக்கை ஆய்வு குறித்து ஆய்வு செய்ய இன்னொரு குழு அமைச்சு அதன்படி உண்மை தகவல் ஆராய்ச்சி அதுக்கு பிறகு தான் வெளியிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. அந்த அறிக்கையில பல முன்னணி நடிகர்கள் சிக்கியிருப்பதாக சொல்லப்படுது. மலையாள சினிமாவில் பெரிய லெவலில் வந்துட்டு இருக்கு. 4 வருஷம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. தற்போது தான் இது இதோட உண்மை நிலை வெளிவந்திருக்குது. 233 பக்கங்களை கொண்ட நீதிபதி ஹேமா அறிக்கையை கேரள அரசு வெளியிட்டிருக்கு. அந்த அறிக்கையில் தான் மலையாள இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் அப்படின்னு 15 ஆண் பிரபலங்களுடைய பிடியில் தான் மொத்த மலையாள சினிமாவும் அடங்கியிருக்கு அப்படின்னு அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா நடிகைகளை படுக்கைக்கு அழைக்கும் வழக்கமானது மலையாள சினிமாவில் அதிகமாகவே பரவி இருக்கிறது என்றும், முக்கியமா பாலியல் உறவுக்கு சம்மதிக்கும்படி தயாரிப்பாளர்களும் நடிகர்களும் கட்டாயப்படுத்துகிறார்கள் அப்படின்னும், பாலியல் ரீதியா ஒத்துழைக்க நடிகை அப்படின்னு வகைப்படுத்துறாங்களாம். அவர்களுக்கு மட்டும்தான் பட வாய்ப்பு வழங்கப்படுதான். முக்கியம் பார்த்தா முத்தக்காட்சி நிறுவனமா நடிக்க நடிகைகளை கட்டாயப்படுத்தப்படுறாங்களாம். இதற்கு மறுத்தா மிரட்டப்படுறாங்களாம். முக்கியம் பாத்தீங்கன்னா நடிகைகளை பாலியல் ரீதியா பயன்படுத்தி கொண்ட லிஸ்ட்ல ஏராளமான நடிகர்கள் சிக்கியிருக்காங்களாம். அதே நேரத்தில் பாலியல் ரீதியா ஒத்துழைக்காத நடிகைகளுக்கு சோசியல் மீடியாவில் தொல்லைகள் பலவும் தரப்படுதான். அது மட்டும் கிடையாது, சினிமாவில் எந்த நடிகைகள் இருக்கணும், எந்த நடிகையை படங்களில் நடிக்க வைக்கணும் அப்படின்னு என்பதெல்லாம் தீர்மானிக்கும் அதிகார குழுவா தான் இந்த 15 பவர்ஃபுல் பிரபலங்களும் செயல்பட்டு வராங்களாம் அப்படின்னு அந்த அறிக்கையில தெரிவிக்கப்படுது. இது மட்டும் இல்ல, நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் உட்பட தொழில்துறையில பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் பற்றிய துன்புறுத்தல் விவரங்களும் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கான். முக்கியமா யாரெல்லாம் பாலியல் சார்ஜருக்கு உள்ளாகிறாங்களோ அவங்க எல்லாம் உயிருக்கு பயந்து போலீஸ் சொல்றது இல்லையா, போலீஸுக்கும் சொல்லாம தயங்குறாங்களாம். இது தவிர பெண்களுக்கு போதுமான வசதி எதுவுமே இல்லை அப்படின்னும் அறிக்கையில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 59 நடிகைகளுடைய வாக்குமூலத்தின் பேர்ல இந்த அறிக்கை வாக்குமூலத்தின் அடிப்படையில இந்த அறிக்கையை வெளியிடப்பட்டிருக்கு. ஊதிய முரண்பாடு, ஆன்லைன் துன்புறுத்தல், பாலியல் சித்திரவதை என மலையாள சினிமாவில் பெண்கள் எதிர்கொள்ளும் 17 முக்கிய பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வந்திருக்காரு. ஹேமா கமிட்டி முன்னிலைப்படுத்திருக்கு. முக்கியமா மலையாள சினிமாவில் பாதுகாப்பு கிடையாது அப்படின்னும், தங்குமிடம், போக்குவரத்து வசதி கிடையாது, அது மட்டும் கிடையாது, பாலியல் சார்பு மற்றும் பாலின பாகுபாடு அப்படின்னு ஒன்று விடாம ஹேமா கமிட்டி புட்டு வச்சிருக்கு. இது மட்டும் இல்லாம முக்கியமா ஷூட்டிங்கில் பங்கேற்கும் நடிகைகளுக்கு பாதுகாப்பான இருப்பிடம், போக்குவரத்து உள்ளிட்ட எல்லாமே தயாரிப்பாளர்கள் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னும், உறுதி செய்ய வேணும் அப்படின்னும், ஷூட்டிங் நடக்கிற இடங்கள்ல மதுபானம், போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதை தடை விதிக்க வேண்டும் அப்படின்னும் ஹேமா கமிட்டியில பரிந்துரைக்கப்பட்டிருப்பது முக்கிய கவனத்தை பெற்றிருக்கு. முக்கியமா ஹேமா கமிட்டியின் விசாரணையின் போது அவர்களிடம் வாக்குமூலம் அளித்த நடிகைகள் ஒருத்தர் தான் நடிகை ரஞ்சினி. இந்த ஹேமா கமிட்டி அறிக்கை வெளியிடறதுக்கு பயங்கரமா எதிர்ப்பு தெரிவித்து கோர்ட்ல மனு தாக்கல் செஞ்சாரு. இந்த அறிக்கை வெளியிடறதுக்கு முன்னாடி அனைத்து நடிகர்களையும் ஒப்பந்தம் வாங்கிட்டு சம்மதத்தை பெற்றுட்டு தான் அறிக்கை வெளியிடணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. குறிப்பா ஷூட்டிங்ல பெண்களுக்கு ட்ரெஸ் மாத்த கூட வசதி இல்லை அப்படின்னும், வசதி தருவதில்லை அப்படின்னும், பாத்ரூம் வசதி இல்லை அப்படின்னும், சினிமா வாய்ப்புக்காக பாலியல் ரீதியா அட்ஜஸ்ட்மெண்ட் துன்புறுத்தல் அதிகமாக நடக்கிறதாகவும் மலையாள சினிமாவில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. முக்கியம் பாத்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல பெண்களுக்கு எந்த ஒரு வசதி இல்லாததால தண்ணி குடிக்கிறதையும் தவிர்க்கிறாங்களாம். தண்ணீர் குடிச்சா அடிக்கடி சிறுநீர் வரும் அப்படின்றதால கழிப்பறையே இல்லாத நிலையில எங்க போவது என்பதால தண்ணீர் குடிப்பதையே தவிர்ப்பாங்களாம். அதிலும் குறிப்பா வெளியூர் படப்பிடிப்பின் போது தண்ணீர் சுத்தமா குடிக்கிறது இல்லையா. மிகவும் தொலைவில் உள்ள இடங்களுக்கு சென்றா உடை மாற்றுவதற்கு கூட தனியாக அறை இருக்காதான். இதனால ஏதாவது ஒரு திணிய துறை போல போட்டுதான் உடை மாற்றுவாங்களாம். அந்த திரையை நடிகைகளின் அசிஸ்டண்டோ அல்லது தொழில்நுட்ப கலைஞர்களோ பிடிச்சிருப்பாங்களாம். அது மட்டும் கிடையாது, மாதவிடாய் நேரங்களில் பாத்ரூம் பயன்படுத்த முடியாது, பெரும் கஷ்டமா இருக்குமா. அது போல நாப்கின் மாற்றவும் பழைய நாப்கினை டிஸ்போஸ் செய்யவும் இடமில்லாம தவிப்பாங்களாம். முக்கியமா பார்க்கும்போது ஷூட்டிங் போது தண்ணீரே குடிக்காதது ஒரு பழக்கமாவே மலையாள சினிமாவில் பார்க்கப்படுது. முக்கியமா பார்த்தீங்கன்னா நீண்ட நேரம் சிறுநீர் அடக்கி வச்சிருப்பதால ஒரு கட்டத்தில் அதை கழிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகிறாங்களாம். அப்போது எங்கேயாவது மறைவான இடங்களுக்கு சென்று அவங்க சிறுநீர் கழிக்கும் போது சிறுநீர் தொற்றுகளுக்கு ஆளாவதும், அது மட்டும் இல்லாம மற்றவங்க இவங்களை கவனிக்கிறதும் தர்ம சங்கடத்துக்கு உள்ளாவதுதான். இந்த பாகுபாடு நடிகைகளுக்கு மட்டும் இல்லாம சிகை அலங்காரம் கலைஞர்கள், திரைக்கு பின்னால் பணியாற்றும் பெண்களும், உதவியாளர்கள், ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படின்னு எல்லோருக்குமே இப்படிதானா. அதே போல ஒரு முறை ஜூனியர் ஒரு முறை சிறுநீர் கழிக்க வேண்டிய வந்துதான் அதற்கு கழிப்பறைக்கு செல்ல 10 நிமிஷம் ஆகும் என்பதால இந்த கலைஞரை டாய்லெட் கூட அனுப்பாம தயாரிப்பு நிறுவனம் அவரை கொடுமை செஞ்சிருக்கு. இதனால பல பெண் கலைஞர்களும் மருத்துவமனையில் அனுமதிக்கிற சூழ்நிலை ஏற்படுதான். ஒரு சில தயாரிப்பு நிறுவனங்கள் கேரவனில் கழிப்பறை பயன்படுத்த ஹீரோக்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்குமா, மற்ற கலைஞர்களுக்கு எந்த ஒரு அனுமதி இருக்காதான். இவ்வாறு தான் ஹேமா ஆணையத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மலையாளத்தில் தற்போது சூடு பிடிச்சிருக்கு. முக்கியமான நடிகைங்க தற்போது புகார் கொடுத்துட்டே வந்திருக்காங்க. இதனால பெரிய பெரிய மலையாள நடிகர் எல்லாமே அதிர்ந்து போயிருக்காங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா ஜெயசூர்யா அப்படி நடந்தது அப்படின்னு நடிகை மினி முன்னூறு பரபரப்பு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. பல நடிகர் சிக்கிருக்காங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா ஜெயசூர்யா மீது ஒருத்தர் குற்றச்சாட்டு
தெரிவிச்சிருக்காரு. மலையாள நடிகர் ஜெயசூர்யா என்னிடம் வந்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாகவும் அவரை தொடர்ந்து நடிகர் முகேஷ், மணியன் பிள்ளை ராஜு, இடைவேளை பாபு உள்ளிட்ட பலரும் தன்னை வந்து பாலியல் தொந்தரவுக்கு ஆளாக்கியதா பரபரப்பு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு இவரு. அது மட்டும் கிடையாது, அவங்க மேலும் சொன்னது தன்னை போன்ற பாதிக்கப்பட்ட மற்ற பெண்களும் தங்கள் நேர்ந்த கொடுமையை சொல்றதுக்கு முன் வர வேணும் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. மலையாள திரையுலகில் இந்த புகார் நாளுக்கு நாள் விஸ்வரூபம் எடுத்து வருது. முக்கியமா சமீபத்தில் வெளியான ஹேமா கமிஷன் அறிக்கை தான் மலையாள திரையுலகையே புரட்டி போட்டிருக்கு. பெண்கள் மீதான பாலியல் அத்துமீறலை குறித்து விசாரணை பண்ணவும் கேரள முதலமைச்சர் பினராயி உத்தரவிட்டிருக்காரு. அதே நேரத்தில் இந்த விஷயத்துல கேரளா மெத்தனை காட்டுவதாகவும் அவர் தெரிவிக்கிறாரு. இந்த நிலையில் தான் எரியும் தீயில என உத்தர மாதிரி செய்தியாளர் சந்திப்பில் பேசின அவரு, மலையாள திரையுலகில் நான் முதல் நடிக்க வந்தபோது தனக்கு உடல் ரீதியாகவும் வாய்மொழி பேச்சு ரீதியாகவும் பல்வேறு பாலியல் தொந்தரவு ஏற்பட்டதா அவர் தெரிவிக்கிறாரு. அதிலும் குறிப்பா கடந்த 2008 வருஷம் நடந்த ஒரு நிகழ்வு மிகவும் அதிர்ச்சி ஆக்கிச்சு. இங்கோட்டு நோக்கிய படப்பிடிப்பின் போது ஜெயசூர்யா தன்னிடம் வந்து தவறான நடந்துட்டார் அப்படின்னும், தனது அறையில் ஆலையை சரி செய்து கொண்டிருக்கும் போது அவர் தவறான நோக்கத்தோடு தம் மேல கை வச்சிருக்கிறதாகவும் அவர் தெரிவிக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, தனிமையில தன்னை சந்திக்க சொல்லி வற்புறுத்தியதாகவும், அப்படி செஞ்சாதான் திரைத்துறையில சிரிக்க முடியும், வளர முடியும் அப்படின்னும், பல்வேறு ஆதாயங்களை தேட முடியும் அப்படின்னும் அவர் தெரிவிச்சிருக்காரு. அதே போல கேரள நடிகர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் எடவேல் பாபு செஞ்ச அநாகரி செயலை பட்டியலிட்டு காட்டிருக்காரு. நடிகர் சங்க அமைப்புல தன்னை உறுப்பினர் சேர்க்க வேண்டும் என்று கேட்கும்போது அவரும் அதற்கான படிவத்தை பூர்த்தி செஞ்சு தான் வீட்டுல சந்திக்கவா அப்படின்னு சொன்னதாகவும், இவரும் பூர்த்தி செஞ்சுட்டு அங்க வீட்டுக்கு போன போது அவர் தன்னிடம் தவறா நடந்து கொள்ள முயற்சி செஞ்சதாகவும் அவர் கூறியிருக்காரு. அதுக்கு தான் ஒப்புக்கொள்ளாத நிலையில தன்னை நடிகர் சங்க உறுப்பினர் சேர்த்துக் கொள்ளவே இல்லை அப்படின்னும் அவர் தெரிவிக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் தான் தன்னை போட்டு பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாமே வெளிப்படையா பேசணும் அப்படின்னு வேண்டுகோள் விடுத்திருக்காரு. அதே போல உன்னுடைய கணவர் வெளிநாட்டில் இருக்காரு, நீங்க தனியா என்ன செய்வ அப்படின்னு நடிகையிடம் நைசா கேட்டிருக்காரு. பூவி வாசில நடிச்ச ஒரு நடிகர். முக்கியமா பூவி வாசில படத்துல சத்யராஜோட நண்பரா நடிச்சிருப்பாரு இவரு. ஒரு படத்துல இப்ப செட்டுக்கு என்னோட கார்ல வந்தாரு. நான் கார் ஓட்டு இருந்தேன். இப்ப என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பிடிச்சி அவர் கேட்டாரு, எனக்கு கணவர் வந்து வளைகுடா நாட்டில் இருக்காரு அப்படின்னு சொன்னேன். ஆனா உன்னுடைய கணவர் வளைகுடா நாட்டில் இருக்காரு, நீங்க என்ன பண்ற அப்படின்னு அருவருப்பான ரீதியில அவர் பேசினார் அப்படின்னும் அவர் தெரிவிக்கிறாரு. அந்த பயணத்தின் போது பலமுறை இதே மாதிரி கேட்டாரு. ஆனாலும் நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன், என்னுடைய கணவர் வெளிநாட்டில் இருந்தாலும் அவருக்கு நான் விசுவாசமா தான் இருப்பேன் அப்படின்னு நான் தெரிவிச்சதாகவும் அவர் தெரிவிக்கிறாரு. இதே போல பல சிக்கல் நடந்திருக்கு. முக்கியமா இந்த நடிகர் சங்கத்துல இப்ப பெரும் ஒரு புயலை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இந்த ஹேமா கமிஷன் அறிக்கையின் தொடர்பா விவாதம் செய்யறதுக்காக மலையாள நடிகர் சங்கம் செவ்வாய்க்கிழமை நடக்கிறதா இருந்தது. ஆனாலும் நடிகர் மோகன்லால் சென்னையில படப்பிடிப்புல இருந்ததால அவரால் பங்கேற்க முடியாம இருக்கிறதால இந்த கமிட்டி தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. தற்போது கேரள மாநிலத்துல நடிகர் சங்க பொதுச் செயலாளர் இருந்து ராஜினாமா பண்ணிட்டாரு. தற்காலிக பொதுச் செயலரா மோகன்லால் தான் இருக்காரு. ஆனால் நடிகர் சுரேஷ் கோபி என்ன சொல்றாருன்னா, இந்த விவகாரத்தை முன்னிட்டு நிறைய யூடியூப் சேனல் எல்லாமே வந்து பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னும், இதுல வந்து 3/4 வயசு பொய் அப்படின்னு அவர் தெரிவிக்கிறாரு. இது தொடர்பாக செய்தியாளர் வந்து இந்த பழைய குற்றச்சாட்டு ரீதியா நடிகர் சுரேஷ் கோபி கிட்ட கேட்டிருக்காங்க. ஆத்திரமடைஞ்ச அவரு எங்க வந்து எந்த கேள்வி கேட்கணும் அப்படின்னு தெரியாதா அப்படின்னு கோபத்துல கொந்தளிச்சிருக்காரு. கேரள நடிகர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் தான் வந்திருக்குது. யார் மீதும் புகார் செய்யப்படல அப்படின்னும், சினிமாங்கிறது லட்சக்கணக்கான பேர் ஈடுபட்டிருக்கும் ஒரு தொழில் அப்படின்னும், இந்த தொழில் அழிக்கிறதுக்கு பல பேர் முயற்சி செய்யறாங்க அப்படின்னும், நடிகைகளின் பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பா தவறான தகவலை பரப்ப வேண்டாம் அப்படின்னும், ஊடகங்கள் எல்லாமே அதை செய்து முக்கியமா ஊடகங்களுக்கு தீனி கிடைச்சிருக்கு அப்படின்னும், ஊடகங்கள் இதை வச்சு பணம் சம்பாதிக்குது அப்படின்னும் அவர் தெரிவிச்சிருக்காரு.